கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன்னை ஆதரிப்பாராக. கர்த்தர் உன்னை தம்முடைய ஆச்சரியத்தில் மூழ்கடிப்பாராக. மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, இத்தருணத்தில் ஒருமுனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்கள் கிருபை அளித்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அழிச்சுவேன் என்று சொன்ன கர்த்தாவே, இப்பொழுது நாங்கள் மனமும் வந்து கேட்கிற எல்லா காரியங்களிலும் எங்களுக்கு உதவி செய்திட வேண்டுமாறு செபிக்கிறேன். எங்களுடைய ஆபத்துகளிலே இக்கட்டுகளிலே எங்களோடு கூட இருந்து எங்களை தப்பிவித்து வெளியே கொண்டு வர வேண்டுமாறு செபிக்கிறையா. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்குமானால் நாங்கள் ஒரு மலையை தாண்டி விடுவோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு கோட்டையை தாண்டுவோம் கர்த்தாவே, ஒரு மதிலை தாண்டுவோம் கர்த்தாவே. இப்பொழுது உம்முடைய கை எங்களோடு கூட இருப்பதாக, உடைய நேசக்கரம் உம்மை தேடுகிற யாவர் மேலும் விடுவதாக. ஆண்டவரே, மறுவிடங்களில் இருக்கிற மன்னாவை புசிக்க கொடுப்பீராக. இந்த நாளின் ஆண்டவரே தேவனே, உம்மை தேடுகிற யாவருக்கும் நீர் தென்படுவீராக. இரட்சகர் இயேசு போல வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அசத்து அசத்து அசத்து, நிமிர்ந்து நடந்து அசத்து, கோலியாத்தின் மேலே ஏறி நின்று அசத்து. அசத்து அசத்து அசத்து, தலை நிமிர்ந்து நடந்து அசத்து, கோலியாத்தின் மேலே ஏறி நின்று அசத்து. வறட்சியிலும் அசத்து, வறுமையிலும் அசத்து, வாடுபோர்க்கு அசத்து, வலிமையிலும் அசத்து. வறட்சியிலும் அசத்து, வறுமையிலும் அசத்து, வாடுபோர்க்கு அசத்து, வலிமையிலும் அசத்து. அசத்து அசத்து அசத்து, நிமிர்ந்து நடந்து அசத்து, கோலியாத்தின் மேலே ஏறி நின்று அசத்து. கோலியாத்தின் மேலே ஏறி நின்று அசத்து. ஊழியத்திலும் அசத்து, ஊதியத்திலும் அசத்து, உறவுகளால் அசத்து, உத்தமனாய் அசத்து. ஊழியத்தில் அசத்து, ஊதியத்தில் அசத்து, உறவுகளில் அசத்து, உத்தமனாய் அசத்து. அசத்து அசத்து அசத்து, நிமிர்ந்து நடந்து அசத்து, கோலியாத்தின் மேலே ஏறி நின்று அசத்து. கோலியாத்தின் மேலே ஏறி நின்று அசத்து. மண்டியிட்டு அசத்து, மௌனமாக அசத்து, மல்கியாவில் அசத்து, மணிக்கணக்கில் அசத்து. மண்டியிட்டு அசத்து, மௌனமாக அசத்து, மல்கியாவில் அசத்து, மணிக்கணக்கில் அசத்து. அசத்து அசத்து அசத்து, நிமிர்ந்து நடந்து அசத்து, கோலியாத்தின் மேலே ஏறி நின்று அசத்து. கோலியாத்தின் மேலே ஏறி நின்று அசத்து. ஒழுக்கத்திலே அசத்து, ஓடியாடி அசத்து, ஒற்றுமையாய் அசத்து, ஒரே தேவன் அசத்து. ஒழுக்கத்திலே அசத்து, ஓடியாடி அசத்து, ஒற்றுமையாய் அசத்து, ஒரே தேவன் அசத்து. அசத்து அசத்து அசத்து, நிமிர்ந்து நடந்து அசத்து, கோலியாத்தின் மேலே ஏறி நின்று அசத்து. கோலியாத்தின் மேலே ஏறி நின்று அசத்து. ஒழுக்கத்திலே அசத்து, ஓடியாடி அசத்து, ஒற்றுமையில் அசத்து, ஒரே தேவன் அசத்து. ஒழுக்கத்திலே அசத்து, ஓடியாடி அசத்து, ஒற்றுமையாய் அசத்து, ஒரே தேவன் அசத்து. அசத்து அசத்து அசத்து, நிமிர்ந்து நடந்து அசத்து, கோலியாத்தின் மேலே ஏறி நின்று அசத்து. கோலியாத்தின் மேலே ஏறி நின்று அசந்து. இயேசு நாமம் அசத்து, இன் சொல்லால் அசத்து, இனிய கீதம் அசத்து, இல்லத்தோடு அசத்து. இயேசு நாமம் அசத்து, இன் சொல்லால் அசத்து, இனிய கீதம் அசத்து, இல்லத்தோடு அசத்து. அசத்து அசத்து அசத்து, நிமிர்ந்து நடந்து அசத்து, கோலியாத்தின் மேலே ஏறி நின்று அசத்து. தலை நிமிர்ந்து நடந்து அசத்து. அருமையானவர்களே, இந்த நாளில் என்ன சத்தியம் என்றால், பைக் பார்த்துருப்பீங்களா? பைக் பார்க்காம யார் இருக்கா? 800 கோடி ஜனங்களும் பைக் பார்த்துருப்பாங்க. ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த பைக்கு ஓட்டுறதுக்கு என்ன வேணும்? பெட்ரோல் வேணும். ஆனால் பெட்ரோல் இல்லாமல் நிறைய பேர் பைக் ஓட்டுறாங்க. பைக் ஓட்டுறவங்க எத்தனை பேருக்கு? நிறைய பேருக்கு பெட்ரோல் இல்லாமல் தான் பைக் ஓட்டுறோம். நீங்கள் கூட பைக்கு பெட்ரோல் இல்லாமல் தான் ஓட்டிகிட்ருக்கீங்க. என்ன பைக் ஓட்டுறீங்க? நடந்து போகிறீங்க. நடந்து போகிறதுக்கு யார் பெட்ரோல் போட்டுட்ருக்கா? ஆக பெட்ரோல் இல்லாத பைக்கு நிறையா இருக்குது. நம்ம வேதாமத்தில் என்னையா பைக்கு, உங்களுக்கு என்னையா ஆச்சு பைக்குங்கிறீங்க? வித்தியாசமான செய்தியை கொடுக்குறீங்க. நிறைய பேர் எனக்கு ஃபோன் என்னென்னா, ஆவியானவர் என்ன அப்படி நடத்துகிறாரு, எப்படியா உங்களுக்கு வித்தியாசமான செய்தி கிடைக்குது?
ஜாய்டி ஓனர் பன்னெண்டு செல்வின் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, செய்தி முடிஞ்ச பிறகு பார்த்துட்டு, எப்படியா உங்களுக்கு? அது தேவன் எனக்கு போட்ட பிச்சை. ஆக இந்த நாளிலோ ஒரு பைக்கு பற்றி பார்க்க போகிறோம். பெட்ரோல் இல்லாத பைக்கு எங்கே வருது பாருங்கள். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42. ஆகா போஜனபானம் பண்ண போனார். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்துடைய சிகரத்தின் ஏறி தரையிலே படிந்து தன் முகம் தன் முழங்காலிலே பட குனிந்து தன் ஊழி கண்ணை நோக்கி, நீ போய் சமுத்திரமாய் பார் என்றார். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றார். அவன் 7ஆம் தரம் அவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளகை அத்தனையாய் சிறிய மேக எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி மலையை தடை செய்யாதபடி ரதத்தை போட்டி போய்விடு என்று சொல்லினான். அதற்குள்ளாக வானம் மேகங்களால் காற்றினாலும் கருத்து பெருமலை உண்டாயிட்டு ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனார். கர்த்தருடைய கை எலியாவின் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன் ஓடினான். ஐயா, பெட்ரோல் போடாத பைக்கியா? கேள்விப்பட்டிருக்கல ஐயா? ஐயா, ஒரு மனுஷன் ஆகாப்புங்கிற ராஜா ஐயா தான் ரதத்தை பூட்டிட்டு அப்படியே சிட்டா பறக்கிறான். அவருக்குள்ள பட்டா போயிட்டான் ஐயா நம்ம எலியா. வேற ஒன்றும் இல்லையா, அவன் குதிரை மேலே ஏறல, இவன் குதிரை மேலே ஏறி போகிறாயா. இந்த பைக்கு எலியாங்கிற பைக்கு அவ்வளவு சீக்கிரம் வேகமாக போயிடுச்சு. ஏன் போச்சு? எப்படி போச்சு? கர்த்தருக்கு பிரியப்பாடு. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கிளியத்தில் குடிகளிலே திஸ்வன எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாய்க்கின்படி என்று இந்த வருஷங்களிலே பழியும் மழையும் பையாத்திற்கு சொல்லுவராய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றால் 1 ராஜாக்கள் 18 அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகிய கர்த்தருடைய வார்த்தை எலியாக கொண்டாகி, நீ போய் ஆகாப்பு கொண்டே காண்பி, நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன் என்றார். அருமையானவர்களே, நம்முடைய தேவனை மாதிரி தேவன் இல்லை. இந்த உலகத்திலே ஒரே தெய்வம் இயேசு தான். ஒரே தெய்வம் யெகோவா தேவன் தான். ஒரே தேவன் நம்முடைய பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன், மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். அருமையானவர்களே, கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவார். இந்த பைக்கினுடைய மறுபக்கம் என்னவென்றால், கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவார். 3 வருஷத்துக்கு முன்னால் சொல்கிறாரியா, எலியா சொல்கிறாரியா, இந்த எலியா சொல்கிறாரியா, இந்த வார்த்தையை எந்த சயின்டிஸ்ட் சொல்ல முடியுமா? எந்த விஞ்ஞானி சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. வானிலை நிபுணர் சொல்ல முடியுமா? ஐயா, 1 லட்சம் கோடி தாரையா ஒரு வானிலை நிபுணர். இன்றைக்கு யாரையும் கொண்டு வாயா, டிசம்பர் 25ஆம் தேதி இந்த இடத்துல மழை பெய்யுன்னு ஒரு இடத்துல சொல்லியா? முடியாதியா. ஒரு 2 நாளைக்கு முந்தி 3 நாளைக்கு முந்தி சொல்லுவாரியா. ஆனால் 3 வருஷத்துக்கு முந்தைய ஒரு மனுஷன் சொன்னான். அவன் தேவனுடைய மனுஷன் சொன்னாயா. 3 வருஷமா யாம் வார்த்தை அண்டி நான் சொன்னாதான் ஐயா மழை பெய்யும். ஊழியக்காரர் அப்படி இருந்தாயா, ஊழியக்காரர் அப்படி இருந்தான். ஒருத்தரும் கிடையாது. நெவர் தற்காலத்தில் வாழ்கிற ஒரு ஊழியக்காரரும் கிடையாது. ஒரு ஊழியக்காரன் நானும் அதில் படுமோசம், என்னெல்லாம் சேர்க்க முடியாது. அப்படி ஒரு ஊழியக்காரர் சொன்னால் 3 வருஷம் கழிச்சு தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு இடைப்பட்டு, நீ போய் ஆகாப்பிட்ட சொல்லியா, இன்னைக்கு மழை பெய்ய போகுதுன்னு சொல்லணுன்னே விரும்பி சொல்லிட்டாயா. வார்த்தைகளை நிறைவேற்றுகிற கர்த்தர் வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளை ஒளிந்து போவதில்லை. ஏசு சொன்ன வார்த்தையா. அன்றைக்கு என்ன சொல்கிறார் பிதாவாகிய தேவன் சொல்கிறாரு, 3 வருஷம் மழை பெய்யல, சரி பஞ்சம்தான், எல்லாம் தான் இருக்குதான் ஐயா. இன்றைக்கு என்னை அவனை காண்பிப்பேன். அங்கே சொல்கிறாரு 1 ராஜாக்கள் 18:15 அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனையின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஐயா, இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஐயா. பைக்குன்னு எதுக்கு சொல்ல வரேன்னா, பைக்கினுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் ஆகாப்பை கூப்பிட்டு எலியா மூலமாக சொல்லிட்டார், மழை பெய்ய போகுதுன்னு. எலியா ஒரு முடிவெடுத்தான். கர்த்தர் சொன்னது தான். ஆகவே இன்னைக்கு நிச்சயமாக மழை பெய்யும், நான் அவருக்கு முன்னாக ஓடிவிடுவேன். ஆகவே அவன் எடுத்துக்கிட்டான் பாருங்க, ரேஸ் எடுத்தா பாருங்க. அந்த ஆகாப்பு ராஜாவுக்கு முன்னதாக அவன் ஓடி இஸ்ரவேலுக்கு ஓடிட்டாயா. அதான் ஐயா பைக்கு. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அதை மாற்றவே மாட்டாரியா. அது என்ன ஆனாலும் சரி, உனக்கு வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்கும். உன் குடும்பத்தில் நன்மை நடக்கும் சொல்லுகிறவர் கர்த்தர். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றையும் தவறி போக விடவில்லை. உன் தேவனாய கர்த்தர் இன்றைக்கு உனக்கு சொல்கிறார், இந்த செய்தியை கேட்டு உனக்கு சொல்கிறார், உன் வறுமை நீங்க போகுது, உன் பாவம் நீங்க போகுது, உன் சாபம் நீங்க போகுது. கர்த்தர் உண்மையில் பிரியமாக இருக்கிறார். கர்த்தர் உன்னை நிலைநிறுத்த போகிறார். ஆகவே இதை எலியா மாதிரி நீனும் பைக்கு எடுத்துக்கொண்டு ஓட தயாராகு, நீனும் வீடு கட்ட தயாராகு, நீனும் கல்யாணத்துக்கு தயாராகு, நீனும் படிப்புக்கு தயாராகு. கர்த்தர் சொல்லிவிட்டார். உன்னை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாக இருக்கிறது. ஆண்டவரே,
நீர் ஒரு வார்த்தை தவறி போக விடவில்லை கர்த்தாவே. எங்களுடைய குடும்பத்தை பற்றி ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தை பற்றி, என்னுடைய தேசம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் ஆண்டவரே. கிறிஸ்தவ பிரதமர் ஒருவர் நாட்டிலே அமர்ந்திருப்பார் ஆண்டவரே. வருகின்ற 2026 தேர்தலிலே கிறிஸ்துவை ஆதரிக்கிற, சுவிசேஷத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்காத ஆட்சியை அமர்த்துவீர் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே, எல்லாம் உடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. தொடர்ந்து எங்களுடைய நாட்டிலே கர்த்தாவே பாவ காரியங்கள் ஒளியட்டும், சமாதானம் பெருகட்டும், சந்தோஷம் பெருகட்டும். இரட்சகர் இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். நீ தீங்கை காணாதிருப்பாய். இதை செய்ய போகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சகோதரர் ஜாலி ஆபிரகாமோடு சேர்ந்து நாமும் பாடுவோமா? கர்த்தரை துதித்து பாடிடுவோம், கரங்களை விரித்து ஆர்ப்பரிப்போம். கர்த்தரை துதித்து பாடிடுவோம், கரங்களை விரித்து ஆர்ப்பரிப்போம். பெரியவர் பெரியவர் பெரியவரே, அவர் உன்னதர் உன்னதர் உன்னதரே. பெரியவர் பெரியவர் பெரியவரே, அவர் உன்னதர் உன்னதர் உன்னதரே. கர்த்தரை துதித்து பாடிடுவோம், கரங்களை விரித்து ஆர்ப்பரிப்போம். படைத்து சிருஷ்டித்தவர், பூமியை விசாலப்படுத்தியவர். வானத்தை படைத்து சிருஷ்டித்தவர், பூமியை விசாலப்படுத்தியவர். கர்த்தர் கர்த்தர் கர்த்தரே, அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. கர்த்தர் கர்த்தர் கர்த்தரே, அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. கர்த்தரை துதித்து பாடிடுவோம், கரங்களை விரித்து ஆர்ப்பரிப்போம். கடலினை கண்டித்து உணர்த்துபவர், காகத்தின் கதறலை காண்கிறவர். கடலினை கண்டித்து உணர்த்துபவர், காகத்தின் கதறலை காண்கிறவர். தேவன் தேவன் தேவனே, அவர் குயவன் குயவன் குயவனே. தேவன் தேவன் தேவனே, அவர் குயவன் குயவன் குயவனே. கர்த்தரை துதித்து